ஹலோ ஆல். டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:50 போல் எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. நான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து எனக்கு ஒரு பிஸியான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மார்னிங் வந்து சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். டெய்லியும் வந்து இப்படி எழுந்திரிப்பேனா கண்டிப்பாக கிடையாது, என்னால் எழுந்திரிக்க முடியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுற நாட்கள், அதே மாதிரி கொஞ்சம் வெளியில் போகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா நான் மார்னிங் வந்து ஒரு சீக்கிரமாகவே எழுந்துருவேன். லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு கில்ட்டியாகவே ஃபீலாக இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன். ஹஸ்பண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 4 o'clockே ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் ஒரு 4:30 போல். இது வந்து எனக்கான டைம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. எத்தனை பேர் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு அப்படி டக்குன்னு ஹரிபரியாக வேலை பார்க்காம உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா இப்போலாம் சீக்கிரம் எழுந்தாலே ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறது மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அதை தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் முடித்து நம்ம இன்னொரு நாள் கண் முழிச்சு பார்க்குறோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயந்தான். அப்படி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கேன் இந்த உடம்பு, அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க இந்த இயற்கை, இதுக்கெல்லாம் வந்து எத்தனை பேர் வந்து நன்றி சொல்லியிருக்கீங்க? அப்படி சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அது வந்து லைஃப்பில் வந்து பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும். நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லை, அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சுன்னா தான் அப்போ தான் நம்ம அந்த உடம்பையே வந்து கேர் பண்ணுவோம். அது வரைக்கும் அலட்சியமாக உடம்பு தானே அப்படின்ற மாதிரி இருப்போம். ஆனால் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு வந்து அதோட வேல்யூவே வந்து தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயம் இருக்குது அப்படின்றத நினச்சி நம்ம ஒரு நன்றி உணர்வோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து எல்லா பொருளோட திங்ஸோட வேல்யூமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தட் வந்து நம்ம வந்து எதையுமே வந்து அலட்சியம் காட்ட மாட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மேனிஃபெஸ்டேஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் எனக்காக நான் என்ன பண்ணணும், என்ன வாங்கணும் அப்படின்றத வந்து நான் எழுதுவேன். எப்போயுமே எனக்கு அந்த ஹேபிட் இருக்குது. ஸோ அதை வந்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜை வேலைக்கு தான் வந்தாச்சு. வாசலையுமே அழகாக தொடச்சி கோலம் போட்டு விட்டாச்சு. பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா நான் சிறுபருப்பு பாயசம் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதுனால முருகருக்கான பூஜை தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அந்த ஹரிபரியாக பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளேயே விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் நினைப்பேன். அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷனில் எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. அது நான் உட்காந்து பொறுமையாக தான் பண்ணுவேன். அந்த டேவை பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் கடகடன்னு வேலை செய்கிற மாதிரி ஓடும். ஸோ பார்த்திங்கன்னா பூஜையுமே வந்து அழகாக பண்ணி விளக்கு ஏற்றியாச்சு. கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு தீபாராதனையுமே காட்டி விட்டாச்சு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு மார்னிங் பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்து பூஜை பண்ணுறதுக்கு பிடிக்கும், நல்ல நாள் பெரிய நாள் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அன்றைக்கி வந்து ஃபுல்லாமே பாசிட்டிவாக போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணோன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் பையனுமே வந்து எழுந்திரிச்சு வந்துட்டான். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் 6 o'clock விடிஞ்சிருச்சு. எழுந்து வந்தோன்னே பார்த்திங்கன்னா அவன் ஃபஸ்ட்டு சாமியை பார்த்தோன்னு என்ன நினச்சானோ தெரியல, விழுந்து கும்பிட்டுட்டான். சரி நானுமே வந்து விட்டுட்டேன். பல்லு விளக்கல, இது குளிக்கலை, அப்படிலாம் எதுவுமே அவனை சொல்லலை. ஸோ அவன் இது பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவனை என்கரேஜ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். இதுதான் வந்து காலையிலுக்குமே குழந்தைக்கு ஊட்டி விடணும், மதியத்துக்குமே லஞ்ச் பேக் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நான் கிளம்பணும். ஸோ வந்து சீக்கிரமாக எல்லா வேலையும் முடித்தாதான் என்னால் டயத்துக்கு கிளம்பி போயிட்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன தான் ஹரிபரியாக இருந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ வந்து விடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோயிஷாக இருந்தது ஸ்கை. அதை தான் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் நின்று. மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 10 minutes தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து நின்று பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் வானம். முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் பயிர் ஐட்டம்ஸுமே வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு சம்படத்தில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு எடுத்து வச்சுட்டு குக் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும்தான், அதனால கடகடன்னு ஈஸியாக பண்ணி முடிச்சாச்சு. குழந்தையுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு லன்ச்லாம் பேக் பண்ணி ஆன் டயத்துக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. எது எப்படியோ அவனை வந்து அந்த 8:30க்கு உள்ளே இருக்க மாதிரி நான் கொண்டு போய் விட்டுருவேன். அது சீக்கிரமாக எழுந்தாலும் சரி, லேட்டாக எழுந்தாலும் சரி. லேட் அப்படின்னு அவனை வந்து இருக்க விடாத அளவுக்கு இப்போத்துலேருந்தே நம்ம பஞ்சுவாலிட்டி கற்றுக் கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க வந்து நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ரெடி ஆகிட்டு வந்து நான் அவனை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயாச்சு கோவிலுக்கு. சிறுவாபுரி கோவிலுக்கு தான் வந்து நான் கிளம்பி போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் கோவிலுக்கு போனதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சிலதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் நினச்ச விஷயத்த நடக்கும், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ற மாதிரி என்னை வழி நடத்தி இவ்வளோ காலம் கொண்டு வந்து இப்போ அந்த விஷயத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டாரு முருகர். ஸோ அவருக்கு வந்து நன்றி செலுத்துகிற விதமாக தான் நான் அன்றைக்கி சிறுவாபுரி கோவிலுக்கு போயிருந்தேன். கோவிலில் வந்து செம்ம கூட்டம். அதனால் நான் 100 ரூபாய் டிக்கெட் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். எனக்கு எப்போயுமே பொது தரிசனத்தில் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் போயிட்டு வந்து 2:30க்கு குழந்தைய ஸ்கூலில் பிக்கப் பண்ணணும். அதுக்குள்ளே வரணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக சாமி பார்க்கணுன்னு நான் 100 ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ நான் மட்டும் போனதுனால பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். எப்பவுமே ஹஸ்பண்ட் குழந்தையோட போவேன். ஆனால் இந்த டைம் நான் மட்டும் போனது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு எப்பயுமே நான் மட்டும் எங்கேயாச்சும் போனேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தனியாக ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே அந்த ஹேபிட் வந்து எனக்கு உண்டு. எனக்கு லீவு ஏதாவது கிடச்சிது அப்படின்னா எனக்கு பிடிச்ச கோவிலுக்கு வந்து நான் போயிட்டு வந்துடுவேன். ஸோ அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, வாங்கிட்டு வந்திருந்தேன். மல்லிப்பூ வந்து அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். கட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். நைட்டு வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான் சிம்பிளாக செஞ்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.